கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா? பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார்கள். கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா? இதே கேள்வியை தான் நானும் கேட்குறேன். கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா? மனைவி தன் கணவனை விலக்கி விடுவது முறையா? என்ன பேச மாட்டீங்க? முறையில்லை. எல்லாருமே சொல்கிறோம் முறையில்லை முறையில்லை அப்படின்ட்டு. இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கவிஞன் அழகாக இந்த வார்த்தைகளை போட்டிருக்கிறான். காலங்களில் சிறந்தது வசந்தம், கலைகளில் சிறந்தது ஓவியம், மாதங்களில் சிறந்தது மார்கழி, மலர்களிலே சிறந்தது மல்லிகை என்று. ஆனால் மனங்களிலே சிறந்தது என்ன? திருமணம். மனங்களிலே சிறந்தது திருமணம். ஏனென்றால் இந்த திருமணத்தின் வாயிலாக தான் இரு மனங்கள் ஒன்று சேர்ந்து ஓர் மனமாகி திருமணமாக நறுமணம் வீசுகிறது. எங்கே? திருமண வாழ்வில் நறுமணம் வீச வேண்டும். குடும்ப வாழ்வில் இணைந்தவர்களும் சரி, இணைக்கப் போகின்றவர்களும் சரி, அதை முழுமையாக புரிந்து கொண்டு இந்த திருமண வாழ்வில் நறுமணம் வீச வேண்டும். ஆனால் நறுமணம் வீசுவதற்கு பதிலாக நாற்றம் அடிக்கக்கூடாது. ஆனால் எவ்வாறாக போற்றி புகழப்பட்ட அந்த திருமண வாழ்க்கையில் என்று அந்த வெறுப்பு, அதன் மீது இருக்கின்ற ஒரு காழ்ப்பு உணர்வு திருமணத்தில் இகழப்படுவதற்கு காரணம் என்ன? அப்படிதான் அந்த பள்ளியிலே ஆசிரியர் ஒருவன் மாணவனை பார்த்து கேட்டார், மெய் விவாகம் ஆவது என்ன? மெய் விவாகம் என்றால் என்ன என்று. அவன் சொன்னான், மெய் விவாகம் என்பது தலையான பாவங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னான். என்னடா பேசுகிற? தலையான பாவங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னான். அந்த பாவம் எப்பொழுது போக்கப்படும் என்றால் அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக முழுதும் உத்தரிப்பார்கள். இந்த உலக வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் இருவரும் சேர்ந்து உத்தரிப்பார்கள். உத்தரித்த பிறகுதான் அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் என்று சொன்னான். இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த திருமணங்கள் பார்க்கப்படுகின்றன. குடும்ப வாழ்வும் இருப்பதை நாம் அறியலாம். ஏன் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கலாம். கசப்பு, வெறுப்பு, ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை இன்றைய குடும்பத்தில் இருப்பதை நாம் காணுகிறோம். கடந்த 3 ஆண்டுகளில் நான் திருமணத்தை அதிகமாக மதிப்பிட்டதை விட திருமண விலக்கீடுக்காக மனு கொடுத்தது தான் அதிகம். நம்முடைய பங்கிலே திருமணத்துக்காக விலக்கீடு ஏதோ நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம், கோர்ட்டில் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம், நீங்கள் நம்மளுடைய திரு அவை குடும்ப நல கோர்ட்டில் டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. டைவர்ஸ் வாங்கிட்ட பிறகு என்ன செய்ய போகிறேன்? மீண்டும் ஒரு கல்யாணம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இன்றைய குடும்பத்தில் பெரும்பாலான குடும்பங்கள் இருக்கின்றன. ஆனால் குடும்பங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு நடத்தப்படுகின்றன என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அது குடும்ப நல கோர்ட்டில் முடிவடைகிறது. நிறைய பெரும்பாலான குடும்பங்கள் இன்று கோர்ட்டுப்படியில் ஏறி இருப்பதை, அங்கு சென்று தங்களுடைய குடும்பத்தை கணவன் மனைவியிடத்திலிருந்து பிரிய வேண்டும், மனைவி கணவனிடத்திலிருந்து பிரிய வேண்டும் என்ற நிலையை இன்று நிறைய குடும்பங்கள் குடும்ப நல கோர்ட்டில் இருப்பதற்கு காரணம் என்ன? அங்கு
ஒருமை பண்பு என்பது இல்லை. பிளவுபடா தன்மை என்பது அவர்களிடத்திலே இல்லை. திருமணம் என்பது ஒரு அழைத்தல். கடவுள் அழைத்தது, கடவுள் கொடுத்தது. கடவுள் அழைத்து அந்த வாழ்வை நமக்கு கொடுத்தார். அதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் படைப்பின் தொடக்கத்திலே அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல் என்ற இறை வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம் முதல் வாசகத்திலே, தொடக்க நூலில் இருந்து. இதே நற்செய்தியிலும் நாம் அதை தான் வாசிக்க கேட்டோம். கணவன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று பரிசேயர்கள் ஆண்டவரை பார்த்து சோதிக்க கேட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மோசே என்ன சொன்னார் உங்களுக்கு? எப்போ பார்த்தாலும் மோசே எங்களுக்கு இந்த கட்டளை கொடுத்தார், மோசே அந்த கட்டளை கொடுத்தார் என்று சொல்லுகின்றீர்களே, இதற்கு மோசே என்ன உங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்? அதையும் சொன்னார்கள். மனவிலக்கு எழுதி கொடுத்துவிட்டு மனமுறிவை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று மோசே எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் என்று கூறிய பொழுது, அந்த யூத சமுதாயத்தில் 2 விதமான முறைகள் இருந்தன. மனவிலக்கீடு, சின்ன சின்ன காரியங்கள் இருந்தாலும் மனவிலக்கீடு. மனைவியை அவன் விலக்கிவிட்டு வேறு ஒரு பெண்ணை மணந்து வாழலாம். பெரிய பெரிய காரியங்களை காகவும் தன் மனைவியை விலக்கீடு செய்து வாழலாம். அப்படிதான் அவர்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த போக்கை மாற்றிக்கொள்வதற்காக தான் அட்லீஸ்ட் மனவிலக்கீடு சான்றிதழ் பெற வேண்டும் என்று சொன்னார். காரணம் என்ன? நீ மனவிலக்கு செய்து கொள்ளலாம், மனைவியை விலக்கிவிடலாம், கணவனை விலக்கிவிடலாம் என்ற நோக்கத்திற்காக அல்ல, அவளுடைய கடின உள்ளத்தின் பொருட்டு தான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் குறிப்பிடுகிறார். அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது தான் கடவுளுடைய விருப்பம். மோசே கடவுளுடைய விருப்பத்தின்படி நடந்தவர், எதிர்த்து நின்றவர் அல்ல. ஆனால் இங்கே யூதர்கள் தங்களுடைய சிறு சிறு காரியங்களாக இருந்தாலும் சரி, குழம்புல உப்பு இல்லைனாலும் மனவிலக்கீடு செய்து கொண்டு தான் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்ப வாழ்வின் நிலையை நாம் துய்த்துணர அறிய முன்வர வேண்டும். ஒருமை பண்பு, ஒருவனுக்கு ஒருத்தி, அதுதான் ஒருமை பண்பு. எது வரைக்கும்? மரண பரியந்தம் வரைக்கும் எதுவும் நம்மை பிரித்துவிடக்கூடாது. பிளவுபடாத்தன்மை, திருமணத்தினுடைய பிளவுபடாத்தன்மை எதுவுமே நம்மை பிரித்து விடக்கூடாது. கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காது இருக்கட்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய போதனை. இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளை ஒரு சில உதாரணங்களை எடுத்து கூறுகிறேன். நான் கல்லறையிலே பங்கு தந்தையாக இருந்தபொழுது ஒருவன் தன்னுடைய திருமண வாழ்வின் பொன் விழாவை கொண்டாடினார். 50 ஆண்டுகள். அந்த 50 ஆண்டுகள் பொன் விழாவிலே அந்த குடும்பத்தை இருந்த ஒருவன் குருவாக இருந்தான். ஆகவே சலேசிய குரு அவர். அவ்வாறு இருந்தபடியாக நிறைய குருக்கள் வந்திருந்தார்கள். பொன் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அப்பொழுது அணையேரி, பக்கத்து பங்கு அணையேரியிலிருந்து, வெளிநாட்டிலிருந்து, ஆஸ்திரியா என்ற நாட்டிலிருந்து களப்பணிக்காக, சமூக பணிக்காக மாணவர்கள் வந்திருந்தார்கள். ஒரு 7 பேர். அந்த பொன்விழா திருப்பலிக்கு அவரும் வந்திருந்தார், பங்கு தந்தை. அவர்களையும் கூட்டி வந்திருந்தார். வந்தவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், why this celebration? Why you are going to celebrate? Why this celebration? நான் சொன்னேன், 50 years of married life, they are going to give thanks to God Almighty. கடவுளுக்கு நன்றி செலுத்தப் போகிறார்கள். 50 ஆண்டுகள் திருமண வாழ்வை வாழ்ந்தவர்கள். சொன்ன உடனே அந்த ஆஸ்திரிய மாணவர்கள், ஓ காட், how is it possible? 50 years, one man, one wife, how is it possible? நான் சொன்னேன், இட் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் இந்தியா அப்படின்னு சொன்னேன்.
இட் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் இந்தியா. இந்தியாவில் இது நடக்கும், ஆனால் உங்கள் நாட்டிலே நடக்காது. கிரீஸ்வில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அந்த திருமண பொன்விழாவை கொண்டாடிய அவர்களை பார்த்து குருவானவர் ஒருவர் மறைவுரைகளை கேட்டான். உங்களுடைய 50 ஆண்டு கால திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று அவர்களை பார்த்து கேட்டபோது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டதில்லை, ஒருவரை முழுமனதாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம், நாங்கள் சண்டை போட்டதே இல்லை ஃபாதர். வெறுப்பு இருந்திருக்கலாம், விருப்பம் இருந்திருக்கலாம், அந்த வெறுப்புகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. ஒருவருடைய வெறுப்புகளுக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். எதையும் என்னுடைய மனைவியினுடைய அனுமதி இல்லாமல் எதையும் நான் செய்ததில்லை. அதே போல என் மனைவியும் என்னுடைய விருப்பமில்லாமல் எதையும் செய்ததில்லை. மேவாமல், அவர் சொன்ன வார்த்தை, என் மனைவியுடைய மேவாமல் எதையும் நான் செய்ததில்லை, அவளுடைய அறியாமையில் இல்லாததால். ஆகவே நான் இதை வாழ்ந்திருக்கிறோம், குடும்பத்தை வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். 50 ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அவர்கள் நன்றி செலுத்தியது மேன்மையானது, உண்மையானது. ஆகவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய குடும்ப வாழ்வை நாம் இந்த நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது திருமணமான ஒரு சில மாதங்களிலே, ஏன் 10 ஆண்டுகள் 11, ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருடங்கள், இந்த ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருடங்களுக்கு என்னதான் வாழ்ந்து விட்டார்கள்? ஏன் இந்த கசப்பு, ஏன் இந்த வெறுப்பு, ஏன் ஒருவரிடத்திலிருந்து பிரிய வேண்டும்? என்னதான் காரணம் என்று ஒருவரை பார்த்து கேட்டபோது, பிடிக்கல ஃபாதர், அவளை எனக்கு பிடிக்கலை. என்னம்மா? அந்த ஆளை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, 15 ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கை நடத்திய ஒரு பெண், இல்ல தலைவி, 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தவன், 3 பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த திருமதியினுடைய திருவாக்கு என்ன என்றால், என் கணவனை கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கலை, எங்களுடைய அன்பு எப்போ செத்து போச்சு ஃபாதர், அன்பு செத்து போய்விட்டது, அவர்களை கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கலை. நான் வாழ்வது எதற்காக? இந்த 3 பிள்ளைகளுக்காக. ஒருவேளை இந்த குடும்பத்திலே இருக்கிறேன், அவரும் இருக்கிறான், நான் ஒரு வேலைக்காரியாக, ஒரு சமையல்காரியாக, ஒரு வேசியாக நான் இருக்க விரும்புகிறேன். ஆனால் அவருக்கு மனைவியாக மட்டும் நான் இருக்க விரும்புவதில்லை. அப்படி என்ற வாக்கு, அது திருமதியினுடைய வாக்கு. அவருக்கு வேசியாக இருப்பேன் ஒழிய மனைவியாக இருக்க விரும்புவதில்லை. வேலைக்காரியாக இருக்க விரும்புகிறேன், சமையல்காரியாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் அவருக்கு மனைவியாக மட்டும் நான் இருக்க விரும்புவதில்லை. இதைதான் கவிஞன் இந்த ஒருமை பண்பை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, அந்த உறவுக்கு காரணம் பெண்களடா என்று சொன்னார் கவிஞர் கண்ணதாசன். உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்துவிடு, அந்த ஒருத்தியை உயிராய் மதித்துவிடு. அப்படி இல்லாத காரணத்தில்தான் இன்று குடும்பங்கள் உயிராக மதிக்காதன் காரணமாக தான் இன்றைய குடும்பங்கள் பிரிந்திருப்பதற்கு காரணம். 1000 பெண்மை மலரட்டுமே, 1000 கண்கள் ரசிக்கட்டுமே, ஒருத்தி நெஞ்சும் ஒருவனுக்கு என்றே சொல் தோழி என்று பாடல். இதையெல்லாம் ஒரு இறையில் அடங்கிய பழைய பாடல், கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பழைய பாடல், இறையியல். இன்றைய நற்செய்திக்கும் அதைக்கும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஒருமை பண்பு, ஒருத்தியை உயிராய் மதித்துவிடு, எது வரைக்கும்? உயிருள்ள வரைக்கும். ஆகவே ஒருத்திய நெஞ்சும் ஒருவனுக்கு என்றுதான் கடவுள் படைத்தான். இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொன்னார். ஆகவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மன வாழ்வில் இணைந்திருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள். உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு சில
இவற்றை நாம் கடைபிடிக்க வேண்டும். கோபப்படுவீங்க குடும்பத்தில். கோபப்படுகின்ற பொழுது 2 பேரும் சேர்ந்து கோபப்படாதீங்க. யாராச்சும் ஒருத்தவங்க கோபப்படுங்க, ஒருத்தவங்க அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இவ்வாறு இருவரும் சேர்ந்து கோபப்பட்டார் என்றால் அங்கு நடக்கின்ற கலரிகள் அதிகமாக தான் இருக்கும். ஒருவர் கோபப்பட்டு ஒருவர் பொறுமையாக ஏற்றுக்கொள்வோம் என்றால் அங்கே அன்பு மனம் கமழும், வெறுப்புக்கு இடமில்லை. முதல் வெறுப்பு. இரண்டாவது, குறைகள் உண்டு. எல்லாரிடத்திலும் குறைகள் உண்டு. நாம் ஒவ்வொரு இடத்திலும் குறைகள் உண்டு. அந்த குறைகளும் உண்டு, நிறைகளும் உண்டு. அந்த குறைகளை நாம் மிகுதிப்படுத்தாமல் குறைகளை நாம் தேர்ந்தெடுத்து அவற்றை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். குறைகளை பற்றியே நாம் பேசிக்கொண்டிருந்தால் குடும்பம் நன்றாக இருக்காது. ஆகவே நாம் அனைவரும் குறையுள்ளவர்கள், நிறைவுள்ளவர்கள். நிறைவானவற்றை எடுத்துக்கொண்டு குறைவானவற்றை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிட வேண்டும். அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இறைவார்த்தை வழியாக நமக்கு அறிவுறுத்துகின்றார். அடுத்ததாக சரிநிகர் படைப்பு. பெண் ஆணுக்கு அடிமை அல்ல. ஆகவே ஆணை எங்கிருந்து கடவுள் படைத்தார் என்றால் மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து பெண்ணை படைத்தார். சரிநிகர், சமத்துவம். ஆகவே ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி என்பது அல்ல, சமத்துவமாக சரி நிகராக தான் படைக்கப்பட்டான். தலையிலிருந்து எலும்பை எடுக்கவில்லை ஆண்டவர். தலையிலிருந்து எடுத்ததென்றால் தலகணம் பிடித்து ஆடுவாள் இவள். ஆகவே தலையிலிருந்து எடுக்கவில்லை, காலிலிருந்தும் எடுக்கவில்லை. காலிலிருந்து எடுக்கப்பட்டால் எங்கு மனிதன் ஆண் அவளை போட்டு காலால் மிதிப்பான் என்று விலா எலும்பிலிருந்து எடுத்தார். எதற்காக? சரிநிகர். இனி ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும் இல்லை, இவர்கள் இருவரும் ஒரே உடல். கடவுள் இனத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று ஆண்டவருடைய இறைவாக்கு நமக்கு உரைக்கிறது. ஆகவே சரிநிகர், எல்லாத்திலும் சமத்துவம் நாம் கொடுக்க வேண்டும். ஆண் பெண்ணுக்கும், பெண் ஆணுக்கும் சமத்துவம் கொடுக்க வேண்டும், சரிநிகர். அதே போல பழையதையே நினைத்து பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. பழைய குற்றங்களையே கொண்டு வந்து குடும்பத்தை குழப்பி கொண்டிருக்கக்கூடாது. நீ அப்படி தாயா, நீ அப்படி தாண்டி, உன்னை திருத்த முடியாது, உன்னையும் திருத்த முடியாது. பழைய குறைகள், நீ அப்படி தானே இருந்த, நீ இப்படி தானே வாழ்ந்த, உன்னை திருத்த முடியாது அப்படின்று பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது, பழையதை வைத்துக்கொண்டு. ஆகவே பழையதை மன்னித்து வாழ வேண்டும். ஆகவே இத்தகையதொரு ஒரு சில பண்புகளை குடும்பத்தில் ஏற்று வாழ்ந்தீர்கள் என்றால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்முறையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று வான்புகழ் வள்ளுவர் கூறுவார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்முறையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அன்புள்ள கணவன், பாசமுள்ள மனைவி, கீழ்ப்படுகின்ற பிள்ளைகள், இதெல்லாம் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பமானது வானகத்தில் தெய்வத்துக்கு சமமாக கருதப்படுவார்கள். நம் அனைவரும் தெய்வத்துக்கு சமமாக கருதப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே தான் தன் சாயலாக நம்மை படைத்தார். தெய்வீக சாயல் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த தெய்வீக சாயலை சுயநலம் என்ற கூட்டுக்குள் கொண்டு வந்து அதை அழித்துவிடக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய போதனை. ஆகவே இந்த 2 முதல் வாசகம் நற்செய்தி பகுதியை இணைத்தது தான் இந்த 2ஆம் வாசகம். ஒருவருக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன், வாக்களிக்கிறேன் என்றுதான் அந்த திருமண வார்த்தைப்பாட்டில் கொடுக்கிறோம். வார்த்தைப்பாடு அது. அண்மையில் மெட்ராஸில் நடைபெற்ற ஒரு திருமணத்தில் அந்த பெண் என்ன சொன்னார் என்றால், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை நேசிப்பேன், மதிக்கவும் மிதிக்கவும் வாக்களிக்கிறேன்னு சொன்னார். என் வாழ்நாளெல்லாம் உம்மை நேசிக்கிறேன், மிதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்ற அந்த பெண் அந்த திருமண வார்த்தைப்பாட்டில் அந்த ஜெபத்தை வாசித்தாள். அனைவரும் சிரித்தார்கள்.
அப்படிதான் குடும்பமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு ஐயம் நிறைந்த பாடு நமக்கு வெளிப்படுகிறது. ஆகவே இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குடும்ப வாழ்வில் இணைந்தவர்கள் அன்பு செய்கின்ற கணவனாகவும் பாசத்தை காட்டுகின்ற மனைவியாகவும் கீழ்ப்படிந்து வாழ்கின்ற பிள்ளைகளாகவும் நாம் இருக்கவும் மாறவும் வாழவும் ஆண்டவர் அழைக்கின்றார். அவ்வாறு நாம் வாழ்ந்தோம் என்றால் வானத்தில் நாம் தெய்வங்களாக சமமாக கருதப்படுவோம் என்ற அந்த நம்பிக்கையோடு பின்வரும் திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அதன் வழியாக இறைவனுடைய அருளை பெறுவோம். ஆமென்.